குட்டி கியூட்டா இருக்கும். பேக் நெக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்னதா ஒரு ப்ரீ பிரெப் வந்து முடிச்சிருக்கேன். ஒரு கெட்டில தண்ணி போட்டே ஊற வச்சிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ வாங்கினது. போடுறா அப்படின்னு சொல்லி இப்படி போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பஜ்ஜி மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு போறேன். அதான் 1 பவுண்ட் 2 பவுண்ட் வேணாம். வெஜிடபிள் சூப்பரா ஸ்டீம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டிமான காப்பு இது. ஆனா நான் இது எப்பெல்லாம் போடுறேனோ அப்பெல்லாம் அது எத்தனை பவுன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. 2025 இயரே முடியிற ஸ்டேஜ்ல இருக்கேன் இந்த வீடியோ எடுக்கும் போது. ஸோ இந்த இயர் முடியும் போது எந்த மெமரியை அவங்க கூட ஷேர் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்த நான் 2026க்கும் எடுத்துட்டு போனோம், அதை உங்களுக்கும் நான் இன்ஸ்பைரிங்கா சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்டோரியா இருக்கணும் இந்த வீடியோன்னு நினைச்சேன். தம்ப்நெயிலே பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்துட்டு தான் ஆவலோட இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ என்ன காட்ட போறேன்னா இங்க பார்த்திருப்பீங்க. இது என்னுடைய 2025ல வாங்கின புது கோல்ட் ஜுவல்லரிஸ். அப்புறம் 1-2 ஜுவல்லரி மட்டும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வாங்கினது, அதாவது 2024லயோ 2023லயோ வாங்கி அதை நான் போடும் போதுல எத்தனை பவுன் சொல்லுங்க, ஏன் அதை பத்தி சொல்ல மாட்டேன்றீங்க, எங்களுக்கு ஏன் அதை காட்டல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா நான் அதை ரொம்ப ஒகேஷனலா போடுவேன். நிறைய வாட்டி அது என்ன பண்ணுன்னா அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு பேங்க்ல அடமானம் வைக்கிறதுக்கு போயிடும். அந்த லேண்ட் வாங்கின விஷயமா, அப்புறமா சின்ன வீடு அவுட் ஹவுஸ் கட்டுற வேலையா, அப்புறமா இப்போ பெரிய வீடு கட்டுறது, அந்த மாதிரி இப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போதைக்கு சில ஜுவல்ஸ் மட்டும் என் கையில இருக்கு. 2025ல நான் புதுசா வாங்கினதை காமிக்காத ஜுவல்ஸ், கிராம் டீடைல்ஸோட எந்த கடையில வாங்கின அந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லாத காமிக்காத புது ஜுவல்லரிஸ், கோல்டு ஜுவல்லரிஸ் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கதெல்லாம் பேசாம டைரக்டா நம்ம வந்து உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்மல். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி, பார்வையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் 1/2 பவுண்ட் தான் இது. குட்டி கியூட்டா இருக்கும் பாருங்க. இதே மாதிரி என்கிட்ட பெருசு இருந்தது, ரொம்ப பெருசு, அது 3 பவுனோ என்னமோ. இன்னும் வாங்கினதுல இருந்து ஒரு வாட்டி கூட நான் போடல இத. இந்த 2025 வருஷம் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு காயினாவோ இல்ல இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு பொருள். விஜயதசமிக்கு போயிட்டு ஒரு தங்கம் வாங்கிட்டு வந்தோம். என்ன விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு ஒரு தங்கம் வாங்கிட்டு வந்தோம். தீபாவளி அன்னைக்கு போவோம், இல்ல தீபாவளிக்கு அடுத்த நாளோ இல்ல முன்னாடியோ, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஒரு சின்னதா ஒரு தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிராம் காயினோ 1 கிராம் காயினோ ஏதோ ஒண்ணு. ஆனா ஒரு விசேஷத்துக்கு நம்ம நகை சேர்த்துக்கலாம். ஆனா பெருசா வாங்க வேண்டாம், வீடு கட்டுறோம், பெருசா வாங்கிட்டு குடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கான காசு சேமிப்போம். நகை சீட்டை வந்து கம்மியா போட்டுக்கலாம். நிறைய நம்பர் ஆஃப் சீட்டு போடாம இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியான நம்பர் ஆஃப் சீட்டு தான் போட்டிருந்தோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 பவுண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்ல வாங்கினது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கு இந்த காப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கெட்டிமான காப்பு. இது 2.5 பவுன். இது ஜியோடது. இது வந்து ஜிக்கு வாங்கியிருந்தோம் 2.5 பவுன். ஷர்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காப்பு குட்டியா வாங்கியிருந்திருப்போம். ஷர்வின் வந்து 1.5 பவுனா 1 பவுனான்னு சரியா ஞாபகம் இல்ல. 1.5 பவுன்ல அது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கு, அதனால அதை உங்களுக்கு காட்ட முடியல. இதுவும் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்ல வாங்கினதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ வாங்கினது இந்த கொலுசு. ரெகுலரா என்ன நிறைய வீடியோஸ்ல பாத்துருந்துருப்பீங்க. இந்த கொலுசே நான் காமிக்க வேணாம், கொலுசு காமிச்சாலே நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். நீங்க கொலுசு போடாதீங்க, தங்கத்தை கால்ல போடாதீங்க. ஆசைக்கு வாங்கி வச்சிருக்கேன், ரெகுலரா எவ்ரிடே போடுறது இல்ல. பேங்குக்கும் கைக்குமாவே இருக்கு இடம் வாங்கினதுல இருந்து. இது 2 பவுன், இது 2 பவுன், மொத்தம் 2 கொலுசும் சேர்த்து இது வந்து பாத்தீங்கன்னா 4 பவுன் கொலுசு. இது அதுவும் சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்ல. அது வந்து டி நகர்ல வாங்கணும்ல ஜி. இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டில என்ன விசேஷத்துக்கு வாங்கணும் ஜி? இது மகாலட்சுமி, இது ஆயுத பூஜை விஜயதசமியா தெரியல, அந்த நேரத்துல வாங்கினது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1/2 பவுன். நல்லா கெட்டிமா இருக்கும், குட்டியா இருக்கும், ஆனா கெட்டிமா இருக்கும். மேல கம்மல் தனியா ஜிமிக்கி தனியா கழட்டி வச்சுக்க முடியும், கம்மல் மட்டுமும் போட்டுக்க முடியும். அந்த ஜிமிக்கி குள்ளர வந்து பாத்தீங்கன்னா டிங்கி அந்த மாதிரி ஆடுற மாதிரி ஒண்ணு இருக்கும். நல்லா கெட்டிமான ஜிமிக்கி, போட்டு தூங்கினா கூட நசுங்காது, அந்த மாதிரி இருக்கும். எவ்ரிடே யூஸ் பண்றதுக்கு கம்மியான வெயிட்ல வேணும். அதாவது 1 பவுன் 2 பவுன் வேணாம், கெட்டிமா வேணும். 1/2 பவுன், அதை விட குட்டியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், காமிச்சேன், கேட்டு வாங்கினது இது. இது வந்து 2 வெயிட்ல அந்த கடையில பாத்திருந்தேன். 1/2 பவுனுக்கு செயினும் பெண்டட்டும் சேர்த்து பார்த்தேன். அப்புறம் செயின் மட்டும் 1/2 பவுனு, அப்புறம் எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து பெண்டன்ட் அந்த மாதிரி இருந்தது. 6.5 கிராமோ என்னமோ வந்துச்சு இது, செயினும் பெண்டன்ட்டும் சேர்த்து. சின்ன செயின் வாங்கும்போது அந்த 1/2 பவுன் செயினும் பெண்டன்ட்டும் சேர்த்து வாங்கும்போது எனக்கு பின்னாடி வந்து ரிங்ஸ் வந்து பத்தல, பின்னாடி வந்து பத்தாம சும்மா போட்ட மாதிரி பிடிச்சுதான் போடுற மாதிரி இருந்தது. இந்த கொஞ்சம் வெயிட் கூட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பத்துச்சு. இது தாம்பரம்ல வாங்கணும்ல ஜி? இது தாம்பரம்ல வாங்கணும் நாங்க. சோ நல்லா ஸ்டோன் வச்சு சூப்பர்பா இருக்கும். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இது வந்து என்னுடைய பழைய செயின் தான். ஆனா நான் இது எப்பெல்லாம் போடுறேனோ அப்பெல்லாம் அது எத்தனை பவுன் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த முகப்பு செயின். இந்த முகப்பு செயின் வந்து பாத்தீங்கன்னா 3.5 பவுன் நினைக்கிறேன் ஜி. இல்ல
கரெக்டா 3.5 பவுண்ட்ல ரொம்ப நல்லா கெட்டிமான டிசைன் இது. இது வந்து கொஞ்சம் பார்க்க எனக்கு இது வந்து ரொம்ப மாடர்னா ட்ரெண்டியா இருக்கும் இந்த முகப்பு பாத்தீங்கன்னா. ஆனா இது வந்து கொஞ்சம் பெரியவங்க போடுறது மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்வையா. எனக்கு வந்து மோப்பு செயின் பிடிக்கும். ஆனா அதை தாலி சரடுல போட்டுட்டு எவ்ரிடே டெய்லி நான் அதையே போட்டுக்க விருப்பப்படல. ஏன்னா ஒரு ட்ரெஸ் நம்ம போடும்போது சில ட்ரெஸ்க்கு மோப்பு செயின் கரெக்டா இருக்கும், சில ட்ரெஸ்க்கு மோப்பு செயின் வந்து சூட் ஆகாது. சாரீஸ்க்கு மட்டும் எனக்கு மோப்பு செயின் போட பிடிக்குது, அதுவும் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணும்போது. அதுக்காக நான் இதை செயினாவே வாங்கிடலாம், சரடு மாதிரி கோக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கினது. 3.5 சவரன் தான் நினைக்கிறேன், பார்வையா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் என்னுடைய 2025 உடைய கோல்டு, என்னுடைய சேமிப்பு. 2025 வரைக்கும் உங்ககிட்ட காட்டாம வச்சிருந்த 2025ல வாங்கின சில கோல்ட் ஜுவல்லரிஸ் இதுதான். மீதிலாம் காயின் சின்ன சின்னதா வாங்கி வச்சிருக்கோம். அது வந்து வீடு கட்டி கடைசியில முடிக்கிற நேரத்துல ஏதாவது ஒண்ணுன்னா அந்த காயின்ஸ் வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு வச்சிருக்கோம். வெயிட் பண்றா, என்னடா அதுக்குள்ள அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்க? இங்க பிரிச்சுட்டேன். முகத்துல நீ அன்பாக்சிங் பண்ணும்போது சந்தோஷத்தை பாக்கணும்னு நினைச்சேன். டக்குன்னு பிரிச்சியே. அதுவும் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா அவ்வளவுதான். புது வீட்டுக்கு போகும்போது புதுசா பாத்திரம் யூஸ் பண்ணணும் இல்லையா, ஒரேடியா வாங்க முடியாது. கடைசியா வீடியோ நீங்க டவரா வீடியோ பார்த்திருந்திருப்பீங்க, சாரி பிரியாணி வீடியோ பார்த்திருந்திருப்பீங்க. அதுக்கு நான் அவ்வளவு பெரிய டவரா வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த பிரியாணிக்கு யூஸ் ஆகுது. இன்னைக்கு ஸ்டவ் வாங்குற செலவு, கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் வாங்குற செலவு தான் இருந்தது. அந்த பாத்திரம் பண்டம் வாங்குறதெல்லாம் முன்னாடியே நான் வாங்கி வச்சிட்டேன். என்ன கரண்டி மட்டும் வாங்க முடியல? அந்த கரண்டி கடைசி வரைக்கும் செட்டே ஆகல. ஒரு கரண்டி வாங்கிட்டாச்சு. இப்ப நான் ஒரு நாள் சுட்டு பழுத்து போச்சுன்னா நல்லா தானே சமைச்சு போடுறேன். எல்லார் வயிற்றுக்கும் சமைச்சு போடுறேனே, ஒரு கரண்டி வாங்கி கொடுக்க கூடாதா? நானே வாங்கி வந்துடுறேன் போயிட்டு. பெரிய கடாய், அதாவது கைப்பிடி நல்லா நீளமா இருக்கணும். அந்த மாதிரி இப்படி பிரியாணி மாஸ்டர் இப்படி கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வேணும். சரி, ஓகே, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கும், லென்த்தா போவோம் வீடியோ. எனக்கு பிடிச்ச இண்டஸ் வேலில இருந்து ஒரு 3 குக்வேர் செட்ஸ் தான், அதுதான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் காமிக்க போற எல்லாமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இண்டஸ் வேலில ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ்னாலே கண்ணை மூடி நம்ம வாங்கலாம். லெஸ் ஆயில் தான் தேவைப்படும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா துருப்பிடிச்சிடும், நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அவசியம் இல்ல. பிகாஸ் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செய்யப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா டர்போ குக் டீப் கடாய்ங்க. ஆக்சுவலி இது கடாய் தான், ஆனா பேன் மாதிரி இருக்கும். உள்ள பாருங்களேன், நல்ல அந்த பிளாட்டா இருக்கும். அழகா சூப்பரா கிளாஸியா இந்த மாதிரி கிளாஸ் மூடியோட வருது. ஹேண்டில் அது இது ஸ்டெயின் அப்படியே பாக்குறதுக்கு வெளில இருந்து பார்க்க ஸ்டைலிஷா இருக்கு. ஏதோ நான் உளறிட்ட நடுல நல்லா ஸ்டைலிஷா இருக்கு, பிரீமியமா இருக்கு. உள்ளர வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல மேட் பினிஷ் அண்ட் வெளில வந்து மிரர் பினிஷ், நல்லா கிளாஸியான ஒரு கிளாஸ் லிட். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி மூடி கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட், நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிடலாம், இதுக்கு போயிடலாமா, டீப் ஃப்ரையிங் பேனுக்கு போயிடலாம். இதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீப் ஃப்ரையிங் பேன் தான் இண்டஸ் வேலில இருந்து. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளில நல்லா ஒரு சூப்பரான ஒரு கிளாசி மிரர் பினிஷ்ல இருக்கு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல இருக்கு. இதுவுமே தாராளமா ஃபேமிலி ஆஃப் 3க்கு கரெக்டா இருக்கும். நல்லா ஸ்டைலிஷா பிரீமியமா ஹேண்டில் பண்றதுக்கு, நல்லா இந்த டாஸ் எல்லாம் பண்றதுக்குலாம் ரொம்ப வசதியா இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா பிளாட் பாட்டம், பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நான் காமிக்க போற 3மே வந்து பாத்தீங்கன்னா பிளாட் பாட்டம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பிரியாணி பாட். இது 3.7 லிட்டர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு 1/2 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனர்ஜி உள்ள அதே மாதிரியே இது வந்து மேட் பினிஷ்லயும் மேல வெளில வந்து பாத்தீங்கன்னா கிளாசி பினிஷ்ல இருக்கும். ஹேண்டில்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. தம் வந்து வெளில ரிலீஸ் ஆகாத அளவுக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த பிளேட் வந்து இதுல பாருங்க, இங்க பாருங்க, இப்படி போய் உள்ள போய் இப்படி உட்காந்துருது, இப்படி உள்ள பள்ளமா இருக்கு பாருங்க, அழகா போய் இப்படி ஆயிடும். மேல நம்ம இப்படி ஒரு வளையத்தையோ எதையோ வச்சு இல்ல ஒரு டம்ளர் மாதிரி ஒரு கிண்ண மாதிரி ஒண்ணு இப்படி கவுத்து போட்டு மேல ஒரு வெயிட் வச்சுட்டோம்னா ரிலீஸே ஆகாது. ஸ்டீம்லாம் அப்படியே அழகா தம்ல குக் ஆகும். உங்களுக்கு தீ பிடிக்கும்னு பயமே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சோ இத பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேர்ல போய் டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அதுதான் கரெக்டான ரிவ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா இதை வாங்கினேன், நான் சும்மா அதை வாங்கினேன், நான் அதை வாங்கினேன், லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்காது. இதை வாங்கலாமா வேணாமா, இது என்ன சைஸ்ல இருக்கு, என்ன மாதிரி ஃபினிஷ்ல இருக்கு, இது என்ன மாதிரி சமையல் செய்யலாம், டீ பிடிச்சிருமா இல்லையா, இந்த மாதிரி நம்ம எல்லாமே சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இது 3 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. இப்போ இண்டஸ் வேலில நியூ இயர் சேல் போயிட்டு இருக்கதால அப் டு 50% வரைக்கும் ஆஃபர் அவங்களே கொடுத்துறாங்க. கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணி வாங்குங்க. இந்த நியூ இயர்க்கு இந்த 3 பாத்திரத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல 3மே சேர்த்து வாங்குவீங்களா? ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் எந்த பாத்திரம் வாங்க ஆசைப்படுவீங்க?
இதுவா இல்ல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணா இல்ல எல்லாமேவா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் காலையில நான் கிளீன் பண்ணிட்டு நைட்டே நான் அந்த பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து கவுத்து வச்சிருவேன். காலையில எழுந்திரிச்சு நான் குக் பண்ணுவேன். குக் பண்ணி ரெவ்யூ பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கும் கரெக்டா இருக்கும். இப்படிதான் நான் 8 வருஷம் சேனல்ல வீடியோ கொடுத்துருந்திருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில இதை யூஸ் பண்ணி நான் செய்யக்கூடிய ரெசிபிஸா அப்படியே நான் ஷேர் பண்றேன். வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயமா வெளில போயிட்டு வந்திருந்தோம். அதனாலதான் சாரிலாம் ஒரு ஈஸியான சாரி. இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. ஆன்லைன்ல நான் வேணா டேக் பண்ணி விடுறேன். என்ன மெட்டீரியல் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு, ஈஸி டு கேரி, ஃப்ளோயியா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம இப்படி இந்த மாதிரி சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படி எடுத்தோம்னா இந்த பாருங்க அழகா வந்துடும். இப்படி இல்லையா எடுத்து போடுறா இப்படி அப்படின்னு சொல்லி இப்படி போட்டுக்கலாம். பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண ரெடிமேட் பிளவுஸ் என்கிட்ட இருந்தது. நல்லா ஒரு போட் நெக்ல இருக்கும் இந்த பிளவுஸ். பேக் நெக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஓவல் ஓப்பனிங்கோட இருக்கும். பேக் ஹூக், இது ஃப்ரண்ட் ஹூக் கிடையாது. பிரின்சஸ் கட்ல இருக்கும். பேடட் பிளவுஸ் கிடையாது, சாதா பிளவுஸ் தான். ஸோ அந்த சாரி போட்டிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ சாரிலேயே இந்த விளாகை கண்டினியூ பண்ணிடலாமே அப்படின்னுட்டு காலையில விளக்கேற்றி சாமி கும்பிட்டது. விளக்கு குளிர வைக்கணும். தானா இங்க ஒரு விளக்கு குளிர்ந்துருச்சு. குளிர வச்சுட்டு போயிடலாம். கிச்சனுக்கு போய் வேலையை செய்யலாம். மார்னிங் வேலையை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்ப லஞ்ச் செய்யற வேலை தான் இருக்கு நமக்கு. கிச்சனுக்கு போலாம், போய் லஞ்ச் செய்யலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு வந்தாச்சு. சின்னதா ஒரு ப்ரீ ப்ரெப் வந்து முடிச்சிருக்கேன். ஒரு மெனு பிளானும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சிம்பிளா சமைக்க போற, ரொம்ப பெரிய மெனுல டக்கு டக்கு சமையல முடிச்சிடலாம். இங்க கேரட் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்குல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது இங்க சும்மா வெள்ளரிக்காய் அப்பப்போ கடிச்சிக்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம். காலிஃபிளவர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நான் ரிவ்யூ பண்ண பாத்திரம் தான் இது மூணுமே. இது சமைச்சு காமிக்கணுமே, இன்னைக்கு யூஸ் பண்ணி காமிச்சிடணுமேன்றதுக்காக எடுத்து இங்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இண்டஸ் வேலையோட இட்லி குண்டான் தான். கடாய் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோக்லா பிளேட்ஸும் வரும், ஸ்டீமர் பிளேட்ஸும் வரும். கீழே வந்து தண்ணி போட்டிருக்கேன். சூடா இருக்கு, ஆவி வந்துட்டு இருக்கு தெரியுது அவங்களுக்கு. இதுல வந்து இந்த கேரட் அண்ட் உருளைக்கிழங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறேன். உப்புலாம் எதுவும் போடல, வெறுமனே வெஜ்ஜீஸ் வந்து நான் பண்றேன். இதுலயே நீங்க பச்சை பட்டாணி, இதுலயே கொஞ்சம் காலிஃபிளவர், கிளீன் பண்ண காலிஃபிளவர் இருக்குன்னா போட்டுக்கலாம். இந்த ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸை ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணி ஒரு முட்டையை போட்டு ஒரு வடிச்ச சாதத்தை போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் காலையில நீங்க கலக்கி கொடுத்துடலாம். செஞ்சு கொடுத்து அமிச்சிடலாம். அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ பிரியாணி பாட்டை வந்து நான் அடுப்புல வச்சு சர்வ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு தாளிச்சுக்கலாம். யூஸ்வலி புலாவ் வந்து தாளிக்கும் பொழுது வெறும்னே தண்ணியிலேயே தாளிச்சுக்கலாம். தேங்காய் பால் விடுவாங்க சில பேரு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் தேங்காய் பால்ல விடுவேன், சம்டைம்ஸ் வெறும்னே தண்ணியிலே தாளிச்சிருவேன். சில டைம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுவேன், புளிக்காத தயிர். இல்ல ஃப்ரெஷ் கிரீம் இருக்குன்னா அது 2 ஸ்பூன் வந்து விடலாம். இல்லைன்னா பாதாம் பால் இருக்குல்ல, அதுல கூட நம்ம வந்து நம்மளே பாதாம் மில்க் வீட்டுல வந்து ரெடி பண்ணி அதுல கூட நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப ருசியா இருக்கும். ஒன்னொன்னுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு செய்ய போறேன். நல்லா இருக்கும். பட்டை, லவங்கம், குட்டி பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் கம்மியா, ரொம்ப ஹெவி ஃபிளேவர் வேண்டாம். கேஷ்யூ நட்ஸ் வந்து இங்க கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுறேன். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வதக்குவோம்ல, அந்த மாதிரி புலாவுக்கு ரொம்ப எல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா கேஷ்யூ மட்டும் கலர் மாறட்டும். வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான். ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். லைட்டா ஒரு கலருக்காகவும் ஃபிளேவருக்காகவும் இன்னைக்கு ஒயிட் புலாவ் பண்ணல நானு. யாக்னி புலாவுக்குலாம் கொஞ்சம் தனியாத்தூள் மட்டும் போடுவோம், மிளகாத்தூள் போட மாட்டோம், தனியாத்தூள் போடுவோம். இன்னொரு சில புலாவ்ஸ் தான் இருக்கு. நான் பொட்டேட்டோ ஏதோ ஒரு புலாவ் பேரை மறந்துட்டேன். அது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் புலாவ், நானே பேர் வச்சது. அந்த மாதிரி ஒரு புலாவ்லாம் செய்யும்போது தனியா மட்டும் நான் போடுவேன். அது ஒரு மாதிரி ஃபிளேவர் நல்லா இருக்கும். வெறும் தனியாத்தூள் ஒரு ஃபிளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன். கலரும் நல்ல மைல்டா ஒரு கலர் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இது பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், ஹெவி ஃபிளேவர் இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு இது ஃப்ரெஷ் வேற, ரொம்ப இதாக இருக்கும். நான் பட்டாணி ஆட் பண்ண போறேன். தண்ணியில வந்து ஊற வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம். ஏன்னா ஃப்ரோசன் பீஸ் இது, டீப் ரோஸ்ட் பண்ணணுமே 2 வாட்டி கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சிருந்தேன். வெட் இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சும்மா இவ்வளோ ஒரு 3 இந்த 4 விரல்ல அப்படி அழுவீங்கன்னா என்ன வருதோ அவ்வளவுதான். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து, ஐ மீன் 5 விரல்ல, சாரி 4 விரலையும் தெரியாம சொல்லிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர். நம்ம வீட்டில் தயிர் உறவுதான் இல்லை, நான் கடையில் வாங்கினா தயிர் தான் போட்டு போகிறேன். 1 ஸ்பூன் அவ்வளோதான். ஸோ உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி நல்லா கழுவிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியை, புலாவ் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காதா, இப்போதான் நான் ஊற வச்சேன். கொஞ்சம் லைட்டாக வாமான தண்ணியில் ஊற வைக்கலான்னு கெட்டில் தண்ணி போட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ அளந்து தான் வச்சிருக்கேன். பிரியாணிலாம் செய்யும் போது ஓப்பன் பாட்ல செய்யும் போது 1க்கு 2 தண்ணி வைக்க சொல்லுவாங்க. நான் 1க்கு 1.5 தான் வைப்பேன். ஏன்னா தக்காளி, தயிர்,
மற்ற ஈரப்பதமான இன்கிரீடியன்ஸ்லாம் போடுவோம். அதுவே கொஞ்சம் ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒன்றுக்கு நான் 1.5 தான் வைப்பேன் ஓப்பன் பாட்டில் செய்யும்பொழுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் இதில் தயிர் மட்டும்தான் ஒரு லிக்விட் இன்கிரீடியன்ட். அது ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன். ரொம்ப லிக்விட்லாம் இல்லை, தக்காளியும் இல்லை. அதனால ஸோ தண்ணி எப்பவுமே பார்த்து தான் நம்ம வரணும். கெட்டில் நீங்கள் பக்கத்தில் சுடு தண்ணி போட்டு நான் வச்சிருக்கேன். தேவைப்பட்டா ஓப்பன் பாட்னா அதான் வசதி. லாஸ்ட் லெவலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கொதிச்சு வந்தோடனே அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ண போறோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். சின்ன அடுப்புல இருக்கிறதுலே சின்ன பர்னர்ல மாத்திட்டு ஃபுல் சிம்ல வச்சுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணியா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா புலாவ் தயார். அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சூப்பரா ஸ்டீம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லயே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இங்க இருந்து ஸ்டீம் பண்ண வெஜ்ஜஸ் எடுத்துட்டு இங்க பாருங்க, ஸ்டீம் எவ்வளவு நல்லா ஆயிடுச்சு. பொசுக்குன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே வெந்துச்சு ஜி. நல்லதுதான். சரி ஓகே. இப்ப அதை இங்க கடகடன்னு செஞ்சிடலாம். இந்த காலிஃபிளவர் நல்லா தலபலன்னு கொதிச்சு வந்தோம்னா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். அதை கிளீன் பண்றதுக்கான ப்ராசஸ் தான், வேக வைக்கிறதுக்கான ப்ராசஸ் இல்ல அது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு ஜி. நல்ல வாசனை. இந்த நேரத்துல லைட்டா நெய் விடுறதா இருந்தாலும் விடலாம். ஏற்கனவே நம்ம வந்து நெய் போட்டோம். டேடி நிறைய நெய் வேணாம் பாரு. ஸோ பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கா? இது இருக்கும் நான் சமைச்சது சாப்பிட்டது நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிடவும் நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கு. ஓகேவா? ஆமா. சரி ஓகே. இப்போ இங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காட்டுங்க. காட்டிட்டு தாண்டா இருக்கு. அந்த காட்டுங்க. என்ன காட்டணும்? ஜஸ்ட் பேருக்கு வந்து கொஞ்சமா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டாலும் ஓகே, உளுத்தம்பருப்பு ஸ்கிப் பண்ணாலும் ஓகே. அப்புறம் நான் வந்து பெருங்காயம், சிகப்பு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் போட போறேன். கருவேப்பிலை போட போறேன். ஒரே ஒரு வெங்காயம் போட போறேன். இந்த முட்டையை வந்து நான் வறுக்கிறதுக்கு அவுட்டோர் குக்கிங்ல நான் வந்து ரெசிபி கொடுத்திருந்தேன். அதே ரெசிபி தான். எக்ஸ்ட்ராவா இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட போறேன், வெங்காயம் போட போறேன். அவ்வளவுதான். தாளிப்போம், வெங்காயமும் எக்ஸ்ட்ரா. மீதி முட்டைக்கு நம்ம வறுக்கும்போது என்னெல்லாம் போடுறோமோ அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் இதை போட்டு 2 பரட்டு இப்படி இறக்கிடலாம். அவ்வளவுதான். ஈஸி ரெசிபி. எவ்வளவு மிளகாத்தூள் போட்டீங்களோ அதை விட டபுள் மடங்கு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இதுவும் நம்ம வந்து வயநாடுல வாங்கிட்டு வந்த மிளகை நானே வறுத்து அரைச்சு பொடி பண்ணது. ரொம்ப காரமா இருக்கும். ஸோ லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், போதுமானது. சும்மா கொஞ்சமா சமையலுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ற மாதிரி ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டு 2 பரட்டி நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இங்க வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். கொஞ்சம் சூட்லயே தெரியலையா? 1-2 கமெண்ட் பண்றவங்களுக்காக நான் இதை சொல்றேன். இந்த கமெண்ட்டுக்குலாம் ரிப்ளை பண்ண வேணாம் அக்கான்னு சொல்லுவீங்க. பட் கேர்ள்ஸ் தானே புரிஞ்சுக்கணும். யாராவது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கூட சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் இல்ல, எந்த உமனுக்கா இருந்தாலுமே. உங்களுக்கு வந்து ஃபேஸுக்கு மட்டும் நிறைய மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. இப்போ வந்து தைராய்டு ஷூட்டப்பா இருக்கு. அண்ட் என்னுடைய வெயிட் பத்தியுமே கமெண்ட் வருது. ஃபர்ஸ்ட் வெயிட்ட குறைமா. நான் இந்த வெயிட்ல இருந்தா சோ வாட், நீயா சோறு போடுற, என் சாப்பாடு நான் சாப்பிடுறேன், நான் உழைக்கிறேன். நான் டாக்டர் கிட்ட போனாலும் நான் தான் செலவு பண்ண போறேன். என் ஹெல்த்தும் என் வாழ்க்கையும் என் சூழ்நிலையும் என்ன வாழ்றேன், என்ன கோத்ரூ பண்றேன், எவ்வளவு உழைக்கிறேன், இதுல நான் வெயிட் லாஸ்க்கு ஜிம்முக்கு போக டைம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். சரிங்களா? எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும். நான் ஹெல்த்தியா சாப்பிடுறேன், வெயிட் குறையில. பிகாஸ் தைராய்டு பயங்கர ஷூட்டப் லெவல்ல இருக்கு. அதை நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு தைராய்டு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால வெயிட்ல இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. என்னுடைய ஓவரிஸ்ல ஃபுல்லா குட்டியா சிஸ்டிக் ஓவரிஸ் எனக்கு நிறைய இருக்கு, மல்டிபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸோ இந்த மாதிரி நமக்கு வாட் இஸ் தட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வரும்போது கழுத்து மட்டும் கொஞ்சம் கருக்கும், செயின் போடுற இடம் மட்டும் கருக்கிறது, எல்போல கொஞ்சம் கருக்கிறது, அதெல்லாம் வரும். இன்னும் நான் சைடுக்குலாம் போயிட்டு வரதுனால எனக்கு கொஞ்சம் கருப்பாகுது என்னுடைய பாடி. ஸோ ஃபேஸ் வந்து அப்படியேதான் இருக்கு. அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கழுத்து மட்டும் எனக்கு கருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? அப்ப என் ஃபேஸ் வந்து அதே கலர்ல இருக்கு, இது வந்து கருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரே ஷேட் தான் நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், ஒரே ஷேட் தான் காம்பேக்ட் போட்டிருக்கேன். இதை விட இது கலரா இருக்குன்னா எனக்கு இது மட்டும் கருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? அப்புறம் இவ்வளவு மேக்கப் தேவையா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏன் லேடிஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? அவங்களோட ஹெல்த் என்னென்ன கோத்ரூ பண்றாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். இன்னமுமே யார்கிட்டயே அது கேட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கணுமா? டீசெண்டா தானே ட்ரெஸ் பண்றேன், முகசுடிக்கிற மாதிரி இல்லாம. இதுல என்ன குறை கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கு அது புரியல. அவளுக்கு ஒரு பொண்ணுக்குமே சுதந்திரம் இருக்கு. அதை பறிக்காதீங்க கேள்வி கேட்டு. டீசெண்டா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு, மேக்கப் போட்டுக்கிறதுக்குலாம் அவளுக்கு உரிமை இருக்கு. சும்மா நோய் குத்த வேண்டாம். அது கேட்கறது இன்னொரு பெண்ணாவே இருக்கும்போது எப்பதான் மாறுவீங்க? 2026 வருது. இனிமேலாவது அப்படி கேட்காதீங்க. கேட்கறவங்களை எதிர்த்து இன்னொரு பெண் பாத்தீங்கன்னா அப்படி கேட்காதீங்க சிஸ்டர். அன்பாவது நம்ம கேள்வியை எழுப்புவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தின கருத்து அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? ஜி உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு லைட்டா உப்பு கம்மியா இருக்குமான்னு சொன்னாரு. நான் அதையும் போட்டேன். எப்படி ஜி இருந்துச்சு? ருசி டேஸ்டா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ்ல நீங்க சமைக்கும் போது அதோடைய சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும்.
அந்த காயோட கலரும் பாருங்க, உருளைக்கிழங்கு கலரும் அப்படியே இருக்கு, கேரட்டுடைய கலரும் அப்படியே இருக்கு. அதோடைய விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இங்க இதுவும் தயாராயிடுச்சு. இந்த பக்கம் வாங்குச்சு, இந்த பக்கம். வாவ், சூப்பரா இருக்கு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு வேலை தான் எனக்கு பாக்கி இருக்கு. நல்லா குழைவா தயிர் சாதம் சாப்பிடணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ கொஞ்சமா ஒரு அழகு சாதம் வந்து குக்கர்ல வச்சிட போறேன், அதையும் காட்டுறேன். காலிஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பஜ்ஜி மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு போறேன். 65 மாதிரி போட்டால் ரொம்ப மசாலா காரம் வேணாம், அதனாலதான் தயிர் சாதமே சாப்பிடுறோம். ஸோ மைல்டான காரத்துல பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க போறேன். வாங்க பாக்கலாம். ஜி இங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஆக்சுவலி திஸ் இஸ் கடாய், ஆனா எனக்கு வந்து பேன் கடாய் மாதிரி இருக்கு. சரி, தயிர் சாதம் தாளிக்க இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் என்ன தெரியுமாங்க பண்ணுவேன், தாளிக்கும் பொழுது இதுலயே தோலோட பூண்டு நசுக்கி வெங்காயம் போட்டுட்டு வெண்டைக்காய் பொடியா நறுக்கி அதை இதுல போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு சிவப்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணிடுவேன். அதுல தயிரை ஊத்தி தாளிச்சுட்டு அதை வந்து இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு 3 years முன்னாடியே நான் வீடியோ போட்டு இருந்திருக்கேன். இதுனாக்கா வித்தியாசமா இருக்கு நிறைய பேர் கேட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி செய்வேன். எனக்கு சும்மா சாதாரணமான தாளிப்பு தான். கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அந்த பரப்பரன்னு புரிஞ்சுட்டு இதுல போட்டா நல்லா இருக்கும். மாதுளப்பழம் மாவெல்லாம் போட்டா நல்லா தான் இருக்கும், ஆனா அதெல்லாம் போடல ஜி. ஓகேடா, பிளைனாவே செய்யுங்க. தயிர் சாதம் பார்க்க செமையா இருக்கு, பிளைனா பார்க்கவே செமையா இருக்கு. தாளிச்சா சூப்பரா இருக்கும். அங்க வந்து உடைச்ச உளுத்தம் பருப்பு இருக்கு, அதனால அஞ்சரைப்பட்டியில இருக்கிறத எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன் நான். ஈரகம் இங்க இல்ல, இங்கதான். ஆஹா, கடுகு வந்து ஒட்டிக்கிட்டு ஜி. தெரியுது, உமா தெரியுது. பெருங்காயம் தானே எடுத்து வாங்கிட்டாங்கன்னு 2 நாளா கேட்டுட்டு இருக்கேன். கருவேப்பிலை பச்சை மிளகா காஞ்சோம் ஓடிட்டாரு, ஏரியாவே காலி பண்ணிட்டு போயிடுவேன். அதுல இருந்து கடுகு எல்லாம் தெளிச்சிருக்கு பாருங்க, அதுவே சேர்ந்துருச்சு போய். இதுலயே வச்சுட்டேன் நான். குக்கன் சர்வ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூடா இருக்கும், தயிர் சூடா சாப்பிடவும் நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்குங்க. சுடு சாதத்துல லைட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சாதத்தை சேர்த்த உடனே என்ன பண்ண போறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் ஆறுன உடனே கெட்டியா இருக்கு. ஏன்னா சாப்பாடும் சூடா தான் இருந்தது. அதுல உப்பு, தயிர் நிறைய, கொஞ்சமா அந்த பால் ஏடுல மேல மட்டும் நாங்க பசும்பால் தான் வாங்குறோம், அது மேல ஏடு இருக்கும்ல, அதையும் இதுல போட்டு வெண்ணெய் மாதிரி இருக்குல்ல, அதுவும் கொஞ்சோண்டு பாலுமே விட்டுருக்கேன், பசும்பால். சமையல் முடிச்சாச்சு. என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்த எல்லா பாத்திரமே இண்டஸ் வேலில இருந்து நான் ரெகுலரா எப்பவுமே வருஷக்கணக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத்திரம் தான். எக்ஸாம்பிள் குக்கரா இருக்கட்டும், அந்த இட்லி பாத்திரம் இருந்ததுல அது ஸ்டீமரா யூஸ் பண்ணியிருந்தேனே, அது அடுத்து இந்த கடாயெல்லாம் நான் வருஷக்கணக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கு. இன் அடிஷன் டு தட் இந்த பொருள்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் யூஸ் பண்ணி. அண்ட் இது வந்து சர்விங் பவுலும் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 3 வரும். குட்டி, மீடியம், பெருசுன்னு வித் லிட்டோட வருது. இதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சதுதான். இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இண்டஸ் வேலில இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும் இல்லாம நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க, நம்பி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க வாங்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இண்டஸ் வேலில இருந்து நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இண்டஸ் வேலில நியூ இயர் சேல் போயிட்டு இருக்கதால அப் டு 50% வரைக்கும் ஆஃபர் அவங்களே கொடுத்துறாங்க. அடிஷனலா காசை மிச்சம் பிடிச்சு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட மட்டும் போட்டீங்கன்னா போதும், அடிஷனல் 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சமைச்சிருக்கேன்னு பாத்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா ஜி? இங்க ஆரம்பிக்கலாம். குச்சி குச்சா தெரியுது இல்ல? சூப்பரா இருக்கு. இது தரக்கும் போதுலாம் எனக்கு அந்த ஃப்ளேவர் வருது ஜி. வாசனை நல்லா வருது. அது எப்பவுமே வருது. சோ புலாவ் வந்து இங்க தயாரா இருக்கு. இங்க என்ன இருக்கு, கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை தயாரா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் பஜ்ஜின்னு சொல்லலாம், காலிஃபிளவர் பக்கோடான்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தயிர் தாளிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், இதான் நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோல நிறைய விஷயம்லாம் காமிச்சிருந்திருக்கேன். கண்டிப்பா சேவ் பண்ணுங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். நேத்து நான் அதை ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரியே தங்கத்துல சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 9 years ஆயிடுச்சு. கடந்த 8 வருஷமா நான் சொல்றது என்னன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு 1 கிராமோட விலை வந்து பாத்தீங்கன்னா 3000 சில்லறை தான் இருந்தது. இன்னைக்கு கோல்டு 1 கிராமோட ரேட் 13,000 சில்லறை போயிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டு யாராவது வாங்கி இருந்தீங்கன்னா, அக்கா உங்களை பார்த்தா நாங்க கோல்ட் சேவ் பண்ணோம், நகை கடைக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம், நம்ம உங்களை பார்த்தா நான் வாங்கினேன்னு அதுக்கு திறந்து ஓபன் பண்ணி இதுதான் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன்னு காட்டிட்டு எல்லாம் போவாங்க. இதெல்லாம் கூட நான் அப்படிதான் வாங்கினேன். அந்த மாதிரி ஓப்பனா காட்டுவாங்களே என்கிட்ட கடையில.
ஸோ அந்த அளவுக்கு நீங்க சொல்லி நான் வாங்கி இருந்திருக்கேன், இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படிலாம் சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிலர் வந்து வாங்கி சேவ் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் சொல்றேன். கண்ணுக்கு தெரியாம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்றோம். அந்த ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்க 3000 ரூபாய்க்கு நீங்க ஏதோ ஒண்ணு சேவ் பண்ணீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் சேர்ந்து ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கி வைக்கலாம். மாசம் 1/2 கிராம் காயின் வாங்கி வைக்கலாம். ஒரு கிராம் காயின் வாங்கி வைக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் சேவிங்ஸ் வேற ஏதாவது பண்ணோம்னு சொன்னாங்கன்னா மத்த எல்லா சேவிங்ஸும் ஹஸ்பண்டுடைய மணின்ற மாதிரி வரும் சபைக்கு வரும்பொழுது. அதே நகைன்னு வரும்பொழுது அது நம்மளுடையது. ஏன்டி உன்னுடைய கம்மல் இருந்தா கூட உன்னோட செயின் இருந்தா கூட ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு அடுத்த மாசம் தரேன்டி அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுதான் எடுப்பாங்க. ஏன்னா அது நம்மளுடைய பொருள், புரியுதுங்களா? என்னுடையது அப்படின்னு வச்சுக்க முடியும். சோ பெண்களுக்கான சேமிப்பு தங்கம். நம்ம கையில ஒரு grip இருக்கும். சோ நீங்களும் இந்த வீட்டுல உழைக்கிறீங்க, குடும்பத்தை ஹோம் மேக்கரா இருக்கீங்க. சோ தங்கத்துல சேமிச்சீங்கன்னா நீங்களும் போட்டு அனுபவிக்க முடியும். உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ், கஷ்டப்படுற நேரத்துல படிப்புக்கு, ட்ரீமுக்கு, எதுக்கு வேணாலும் அது யூஸ் ஆகும், இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டாம. சோ கண்டிப்பா இந்த வருஷத்தை சேவிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு நிறைய நேரத்துல இந்த மாதிரி தங்கம் உதவி பண்ணிருக்கு, உங்களுக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பைரிங்காக தான் இந்த வீடியோ, ஷோ ஆஃப்காக இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோல காமிச்ச இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கூப்பன் கோடும் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அதெல்லாம் செக் பண்ணுங்க, சரிங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.